ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால், கலையரிசி வறுத்து அரைச்சி மசாலா போட்டு ஒரு முட்டை கிரேவி தாங்க செஞ்சிச்சு. அதுதான் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் ஜீரகம், ஓகேவா? இதுக்கப்புறம் கலையரிசி அம்மா என்ன சேர்க்க போகிறாங்கன்னு பார்ப்போம். சோம்பு சீரகம் நல்லா பொரியணும்னு சொல்லிட்டாங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க கலையரசியம்மா. இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுருந்தாங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கினா தக்காளி, நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. மசாலா அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த முட்டை சாப்பிட்ற கிரேவி சூப்பராக இருக்கும். எல்லாம் சாதத்துலேயே போட்டு சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன், வேறு லெவல் பண்ணுது கலையரிசி சமையல்லாம். கலையரிசி அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி கிளம்பிடுச்சு. புதுசாக கற்றுக்கிட்டு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்து எங்களை கொள்ளையடிக்குது கலையரிசி. அப்பப்பா. வெங்காயம் தக்காளியை வதங்கினோன்னே மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஓகேவா, எல்லா தூளையும் போட்டுருச்சு. போட்டு அடுத்து என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா இதை வதக்கிக்கிறேன் அப்படிங்குது. கலையரிசி வதக்கி அது பாவம் அப்படின்னு. அப்போ தாண்டி மசாலா ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு மறுபடியும் வதக்க போறியா அப்படிங்கிற. இல்லை தேங்காய் பூவை போட்டுக்குவோன்னு சொல்லிடுச்சு. தேங்காய் பூவை சேர்த்தாச்சு. சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பூவையும் போட்டு வதக்குன்னு வதக்கி இப்போ இவங்களை வந்து ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துரு போய் அப்படின்னுச்சு. அதுக்கு இடையில வந்து குக்கரில் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை முட்டையை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி கல்லுப்பை போட்டு வேக வச்சு ஒரே விசில் விட்டால் போதும். குக்கரில் கேஸு மிச்சம், வேலையும் மிச்சம். விசில் அடிச்சிட்டாங்க. அங்கிட்டு பசங்கிட்ட கொடுத்தா உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி சோம்பை போட்டாங்க. படப்படன்னு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டாங்க. அதை கொஞ்சம் ஈரத்தோடு சேர்த்துட்டாங்க. அதனால் என் மேலெல்லாம் தெரிச்சிருச்சு. கலையரிசியம்மா அப்படின்னு சொன்னேன். மீதம் இருந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சோன்றது அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இருந்துச்சு அவங்களே அதில் சேர்த்து விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இவங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்த பாருங்க மசாலா அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. பார்த்திங்களா, உழுவ மாட்டேன்ருச்சு. கொஞ்சம் தண்ணி அரைச்சிருக்காங்க. கலையரிசி கையில் வலிச்சாது போடுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் கலையரிசி வந்து கையில் வலிச்சு அந்த மிளகா சந்தை போட்டுச்சு. இதே மாதிரி வறுத்து வச்சுருக்காங்களே, இதே மாதிரி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சாலும் வேறு லெவலாக இருக்கும். சரி, முட்டை கிரேவியோட விட்டாச்சு. கலையரிசி முட்டை கிரேவி வைக்கிறீங்க, மூஞ்சியே அப்படி இருக்குன்னு கேட்டால் மயம் வீட்டுக்கு போகணும் 3 நாள் ஆச்சு அப்படிங்குது. சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்காத கலையரிசி அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி கலையரிசியை பார்சல் பண்ணி மயம் வீட்டுக்கு அனுப்புனா தான் திருப்தியாக இருக்கும். 2 நாளுக்கு மேலே மிஞ்சி போனால் 3 நாளைக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேங்குதுங்க. மயம் வீட்டுக்கு ஓடி போயிடுது. சரி, இன்றைக்கி மயம் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம். மசாலா சாந்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு இருக்கிற முட்டையெல்லாம் ஸ்பூனில் ஒரு குத்தி அப்படியே முட்டையை பூரா உள்ளே இறக்கி விட்டாச்சு. பாப்பாவும் இன்னைக்கு குட்டி பாப்பாவும் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம கலையரிசி அம்மாவும் அவங்க மயனை பார்க்க போகுது. அப்போ சுபா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்களாம் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கூட கொஞ்சம் வீடியோ போடலாம், நிறைய வீடியோ போடலாம். லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஒன்றும் பண்ண மாட்டேங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லாரும். என்னப்பா இப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குறோம்? 40,000 பேர் என்னப்பா பண்ணுறீங்க? போங்கப்பா. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலாவில் கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பு அமர்த்தியாச்சு. சூப்பரான முட்டை கிரேவி கலையரிசி மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு காமிச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய், நன்றி.